ஹாய் ஹலோ யூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அடாவடியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே பிரபலமான இதெல்லாம் இருக்கக்கூடிய விகடனை முடக்கிட்டாங்க அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி இன்னும் பரபரப்பை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விகடன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எல்லா விதமான நியூஸ், அது சர்வதேச நியூஸாக இருந்தாலும் சரி, மாநில செய்தியாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான செய்திகளையுமே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு குழுமமாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மெக்சிகோ மாதிரியான நாடுகள் தங்களுடைய கண்டனம் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்தியாவில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி இருக்காரு இல்லையா, அவர் எந்த விதமான பெரிய எதிர்ப்பு அப்படின்றதும் தெரிவிக்கல. அதே சேம் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு அரசாங்கமாக வந்துட்டு இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி அரசாங்கமாக என்னதான் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாலுமே தன் நாட்டினுடைய குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கை கால்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விலங்கெல்லாம் போடப்பட்டு ஏதோ வந்துட்டு தப்பு பண்ணிட்டு அமெரிக்காவில் பதுங்கி இருந்தவங்க மாதிரி வந்துட்டு ஒரு கைதி மாதிரி அனுப்பப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் களத்தில் பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு கேள்விகள் அப்படின்றத மாதிரி எழுப்பி இருந்துச்சு. ஸோ அது எப்படி நீங்கள் வந்துட்டு அப்படி பண்ண முடியும், இந்தியர்களை வந்துட்டு கைதி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டீங்களே, இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோடி இருக்கார் இல்லையா, அவர் சரியாக வந்துட்டு பேசலை, இதுக்கான கண்டன குரல் தரல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விகடன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெய்லி நாளிதழாக இருந்தாலும் சரி, இணையதளத்தை பொறுத்த வரைக்குமே டெய்லியுமே நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வார இதழ், அந்த மாதிரி பல விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி பிப்ரவரி 10 ரிலீஸ் ஆன வார இதழில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வார இதனுடைய அட்டை இருக்கு இல்லையா, அட்டை படம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த அட்டை படத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காமிக்கலான ஒரு ஃபோட்டோ அப்படின்றத ரிலீஸ் பண்ணுறாங்க, ட்ரம்ப்பும் மோடியும் இருக்கிற மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் மோடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் அப்படின்றத வந்துட்டு போடுறாங்க. அந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிக்காம மோடி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேள்வியை எழுப்புற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ அப்படின்றது அட்டை படத்தில் போடப்பட்டிருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக பாஜகலேயே ரொம்ப பெரிய பரபரப்பான விஷயமா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவராக இருந்தாலும் சரி, இல்லை கரு நாகராஜனாக இருந்தாலும் சரி, நேற்றே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பான பேட்டிகள் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ விகடனை வாங்கி பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஊர்லேயும் விகடனை வாங்கி எரிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பட் நாங்கள் வந்துட்டு தலைவர் அண்ணாமலையினுடைய முடிவுக்கு கட்டுப்படுறோம், அவர் என்ன சொல்கிறாரோ அந்த இதுக்கு வந்துட்டு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது நேற்று சாயந்தரத்தில் ஒரு பேட்டியாக தரப்படுது அப்படின்னே சொல்லலாம். அதில் கரு நாகராஜன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு அவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு அவ்வளோ கோபமாக ஒரு ஆதங்கமாக வந்துட்டு ஒரு பேட்டி அப்படின்றது கொடுக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் கமலாலயத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெட்டர் அப்படின்றதும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு அனுப்பப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்துட்டு கைட்லைன்ஸ் அப்படின்றத வந்துட்டு விகடன் மீறிட்டாங்க, அவங்களுடைய அந்த விதிமுறைகள் இருக்கு இல்லையா, பத்திரிகைக்கான விதிமுறை, அதை வந்துட்டு விகடன் மீறி செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அனுப்பப்படுது. ப்ரெஸ் ஆஃப் கவுன்சிலுக்கும் வந்துட்டு அனுப்பப்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 மணி அளவுக்கு வந்துட்டு விகடன் அந்த குழுமம் இருக்காங்க இல்லையா, அந்த நிறுவனத்துக்கு வந்துட்டு பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தப்படுது. நேற்று சாயந்தரம் 6:30 மணிலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா வாசகர்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி விகடன் தளம் அப்படின்ற செயல்படலை, என்ன ஆச்சுன்னு தெரியல, பல பேருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக 6:30 மணிக்கெலாம் விகடனுடைய தகவல் தொழில்நுட்பம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டோட்டலாக ஓவராலாக எல்லா கிராஸ் செக்கும் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன தெரியுது அப்படின்னா விகடனுடைய சைடில் இருந்து எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே இல்லை. ஒருவேளை இது மத்திய அரசாங்கத்தால் தான் முடக்கப்பட்டிருக்குமா அப்படின்ற கொஷின் விகடன் கிட்டையும் எழுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான கிளாரிஃபிகேஷனும் கிளியரான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கப்படவே இல்லை. இந்த மாதிரி நாங்கள் முடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் முடக்கிறோம் அப்படின்ற காரணத்தை சொல்லணும். இன்னொன்று அந்த காரணத்தை சொன்னால் கருத்து சுதந்திரம் அப்படின்றது நெரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டன்றதை பண்ணுவாங்க அப்படின்றதுனால சைலண்டாக இந்த விஷயத்த பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் விகடனை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஆசிரியர் நேற்று ஒரு விளக்கம் அப்படின்றத கொடுக்குறாரு. இந்த மாதிரி விகடன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி வந்துட்டு வருது. ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த விதமான செய்தியும் இன்னும் வர கிடையாது. ஒருவேளை அப்படி பேன் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னா
விகடன் வந்துட்டு இந்த நூற்றாண்டு அப்படின்றது வந்து கடக்க இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் நிறைய அவதூறு வழக்குகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பேனாக இருந்தாலும் சரி, நிறைய சந்தித்து தான் இந்த இடம் அப்படின்றத வந்து உட்காந்துருக்கோம். ஸோ அதுக்கு பயந்தவங்க நாங்கள் கிடையாது. கருத்து சுதந்திரத்துக்காக விகடன் என்றைக்குமே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது விடப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ விகடன் முடக்கப்பட்டுருச்சு அப்படின்ற செய்தி வெளியானோடனே பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் ஆரம்பித்து இப்போ புதுசாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தாவே அவனுடைய தலைவர் விஜய் வர்க்கமே வந்துட்டு பார்த்தோம்னா எல்லாருமே கடுமையான கண்டனங்கள் அப்படின்றத பதிவு பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு கருத்து சுதந்திரம் இருக்கு இல்லையா, இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு தனி மனுஷனுக்குமே கருத்து சுதந்திரம் அப்படின்றது இருக்கு. ஸோ பத்திரிகைகளை பொறுத்த வரைக்குமே அவங்க கருத்து அப்படின்றத அவங்க முன்வைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பத்திரிகை வந்துட்டு அட்டைப்படத்தில் இப்படி போட்டோ போட்டாங்க அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்கள முடக்கிறது அப்படின்றது சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சி எம்பிஸ், எதிர்கட்சி எம்பிஸ், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக கட்சிகள் உட்பட எல்லாருமே மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் இப்போ தமிழக அரசியல் களம் அப்படின்றது பரபரப்பாக இருக்கு. ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மும்மொழி கொள்கை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஹிந்தி ஆர் சமஸ்கிருதம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் படிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் நாங்கள் உங்களுக்கான அந்த கல்வி நிதி அப்படின்றத தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதேச்சதிகார மனப்பான்மையோட வந்துட்டு மேலே இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எதிராக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு வந்துட்டு ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கு, இல்லை அவங்க பண்ற விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு வேற மாதிரி படுது, அது நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் விகடன் மாதிரி வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா விகடனையே வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க சொல்ற மாதிரி 100 ஆண்டுகள் அப்படின்றத கடக்க போற விகடன் மேலேயே அவ்வளோ பெரிய குழுமத்து மேலேயே வந்துட்டு இவங்களால இந்த அட்டாக் அப்படின்றத ஈஸியாக பண்ண முடியுது, சைபர் அட்டாக் மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்னா யார் மேலே வேணாலும் எதிர்த்து பேசுனா இதுதான் நிலைமை அப்படின்ற மாதிரி ஒரு அச்சுறுத்தலுக்கான முதலடியாக தான் இதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி இன்னும் பல முக்கியமான ஆட்கள் வாய்ஸ் அப்படின்றது கொடுக்கல, மேபி அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தில் நம்ம விகடனுக்காக ஒன்று சேர்ந்து நின்னோம் அப்படின்னா தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாளைக்கு நமக்கு வரும்போதும் விகடன் மாதிரியான குழுமங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம கூட நிற்பாங்க. ஆல்ரெடி விகடன் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு மக்கள் கூடயா இருந்தாலும் சரி, இல்லை கருத்துரிமைக்காக பார்த்தோம் அப்படின்னா கிரியேட்டர்ஸ் கூடயா இருந்தாலும் சரி நின்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் இந்த வீடியோ மூலியமா விகடன் குழுமம் முடக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கண்டனம் அப்படின்றத பதிவிடுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விகடன் முடக்கப்பட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.